1 கிலோ மட்டன் பிரியாணி செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ பாசுமதி அரிசியை தண்ணியில் நனைய போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 250 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 10 லவங்கம், 2 ஜாதிபத்திரி, 5 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், 2 இலை, 2 ஸ்டார் அன்னாச்சி இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது சூடானதும் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 450 கிராம் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க. பூண்டு இஞ்சி போடும்போது கீழே அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வெறும் மிளகாத்தூள் தான் சேர்ப்பேன். நம்ம ஏன் மிளகாத்தூள் இப்போவே போடுறோன்னா, நான் கலர் எதுவும் போட மாட்டேன், அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நானூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது ஓரளவு வதங்கினா போதும். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. 200 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. இதோட 1 கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க. நான் இளம் கறியாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா குக்கரில் போட்டால் குழஞ்சி போயிடும். நீங்கள் முத்தின கறியாக இருந்தால் 2 விசில் விட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் வேகிறதுக்காக நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். எந்த டம்ளரில் அரிசி அளந்தனோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது அப்படியே ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. தண்ணி கொதிக்கணும். தண்ணி இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம நனைய வச்சுருக்க அரிசியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி போடும்போது ஒரே பக்கமாக போடக்கூடாது, அது எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு விடுங்க. அரிசி அப்படியே மேலே போல தான் கிண்டணும். ரொம்ப அரிசியை போட்டு கிண்டுனா குழஞ்சிடும் அரிசி சாப்பாடு. மூடி போட்டு வேக விட்டதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட நெய்யும் விட்டுக்கோங்க. ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வெயிட்டுக்காக வச்சுக்கலாம். கீழே இரும்பு தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே தண்ணி வச்சுருங்க வெயிட்டுக்காக. 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். பாருங்கள், இப்போ நல்லா உதிரி உதிரியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பண்ணிடுறீங்கன்னா எனக்கு தூக்கம் வருது. பிரியாணி கிண்டும்போது ஒரு பக்கமாக தான் கிண்டி விடணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சி போயிடும். சூடாக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். சுட சுட பிரியாணி ரெடி. தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்லாம்.